தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல. 100% கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவாயிருக்கு தமிழகத்துல. 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இந்திய அளவுல. இதுல ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து விஜய் அண்ணா இருக்காரு, தமிழக வெற்றிக் கழகம். இதை வந்து யாராலுமே மறுக்க முடியாது, யாராலுமே மறைக்க முடியாது. இது வெளிப்படையா நீங்க இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் 1000 சேனல் பார்த்திருப்பீங்க, டிபேட் சேனல்ஸ் பார்த்திருப்பீங்க, அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில இருந்த இதுக்கு முன்னாடி வந்து மலைச்சி பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ பரவாயில்ல, இந்த எலெக்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 23 எலெக்ஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மே மாசம் ரிசல்ட் 4ஆம் தேதி வரப்போகுது. ஆல்ரெடி மக்கள் வந்து நீங்க கொடுத்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து, நீங்க கொடுத்த அந்த அரசியல் தெளிவான விளக்கங்களை பார்த்து, டிபேட் சேனல்ஸை பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இதை டிசைட் பண்ணி ஓட்டை போட்டு ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இன்னமும் ஏன்டா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் உண்மையிலே இங்க இங்க வந்து யாரு தற்கூறினே எனக்கு தெரியல. இன்னமும் வந்து எலெக்ஷன் வந்து இனிமேதான் எலெக்ஷனுங்கிற மாதிரி உட்கார்ந்து டிபேட் சேனல்லாம் ஒருத்தன் பேசாத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, இவெல்லாம் எப்படி அரசியல் விமர்சகரா வந்தான், இவெல்லாம் எப்படி மூத்த பத்திரிகை, அதாவது எப்படி இவெல்லாம் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளும் வந்து எவ்வளவு மரியாதையா பேசணும், நம்மளும் எவ்வளவு டீசெண்டா அவங்களெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைச்சாலும் இவனுங்க ரொம்ப தரம் தாழ்ந்து போறானுங்க. அதுல வந்து இன்னும் ஒரு சிலர் இந்த ஆக்டர்ஸ், அதாவது நடிகரை நம்பி நாடாள கொடுப்பீங்களான்னு கேட்கிறவனே வந்து நடிகனா இருக்கான். இது அதை விட ரொம்ப கொடுமையா இருக்கு. உங்களை யாரா வர சொல்றது? டேய், விஜய் அண்ணன் வந்து அபிஷியலா ஒரு அரசியல் கட்சிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்தின் மூலமா அதை ரிஜிஸ்டர் பண்ணி அரசியல் கட்சியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தொண்டர்களை சேர்த்து கொள்கையை வெளியிட்டு 5 கொள்கை தலைவர்களை வெளியிட்டு மாவட்ட வட்டம் கழகம் தலைவர்களை போட்டு கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர், மாவட்ட தலைவர், பிஎல்ஏஎஸ் வரைக்கும் கட்சியினுடைய கடைநிலை பதவி வரைக்கும் எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் போட்டு தமிழகம் முழுவதுமாக எல்லாரும் இறங்கி எலெக்ஷனுக்காக வேலை பார்த்து 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்தி அதுலயும் ஒரு வேட்பாளரை சூழ்ச்சி பண்ணி நீங்க வாஷ் அவுட் பண்ணாலும் அங்க நம்மால தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த 234 திருப்பி ஃபுல்ஃபில் பண்ணி இந்த இவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவுல இவ்வளவு சூழ்ச்சிக்கு நடுவுல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறாரு விஜய் அண்ணன். இவரை பார்த்து அரசியல் தேர்தல்னு சொல்றீங்க. இதை சொல்ல வர தற்கூறிங்க, ஒரு சில நடிகர் தற்கூறிங்க வந்து இவருக்கு எதிரா, அதாவது எங்கேயோ கொடுக்குற எலும்பு துண்டன் கவ்விக்கிட்டு இங்க வந்து குலைச்சிட்டு நிக்குதுங்க எல்லாம் மீடியா சேனல்ல. டேய், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இவரை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்களும், இந்த அரசியல் விமர்சகர்களும், இந்த பழந்தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளும் நீங்க தான் சொல்றீங்க டிவிகே இஸ் அன்டெஸ்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. அன்டெஸ்டட் பார்ட்டியை எப்படி நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? எப்படி நீங்க இவரை தரக்குறைவா எடை போடுறீங்க? எப்படி நீங்க இவருக்கு அரசியல் தெரியலன்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இவ்வளவு காம்படிஷனுக்கு நடுவுல அவங்க வந்து பிரச்சாரமே சரி, விஜய் அண்ணனுடைய பிரச்சாரம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இவருக்கு பிரச்சாரம் பண்ண தெரியல, அரசியல் பண்ண தெரியல. உங்க பார்வைக்கே வரேன், இவருக்கு அரசியலே தெரியலப்பா. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்குன்னு ஒரு வே ஆஃப் டெக்னிக் இருக்கு, ஒரு வே ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில அவங்கவுங்க பிரச்சாரம் பண்றாங்க. அது போய் மக்களை எப்படி சென்றடையுது, அது மக்களுக்கு இடையே எப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு, அதனுடைய விளைவு என்ன, வாட் இஸ் த ரிசல்ட் ஃபார் த இம்பாக்ட் ஆஃப் ப்ரொபகண்டா? சரியா? அதை விட்டு நீங்க உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடை மக்களுக்கு நடுவுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதை மறந்துட்டு நமக்கு எதிரா எவன்லாம் வரானோ அவனெல்லாம் போட்டு அடிக்கணும், இவன் வர்றதால தான். டேய், அப்போ உங்களுடைய கொள்கை மேல, உங்களோட கோட்பாடு மேல, உங்களோட சித்தாந்தத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லடா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மத்தவனை தற்கூறின்னு சொல்றது மட்டும் நீங்க யோசிங்க. உங்க கொள்கை மேலயும், உங்க கோட்பாட்டு மேலயும், உங்க சித்தாந்தத்து மேலயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வரப்போற கட்சியெல்லாம் பத்தி நீங்க மத்த எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியே வந்து சொல்றாங்க, எங்க சீமான் அண்ணன் வந்து என்ன கேக்குறாரு, விஜய் அண்ணன் பல இடங்கள்ல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டிருக்காப்ல, உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்ல, நீ எதுக்கு 2 தொகுதியில வேட்பாளரா வந்து நிக்கிற? அது வந்து ஒரு தொகுதிக்கு ரீ எலெக்ஷன் வந்து வந்துருச்சுன்னா அது வந்து அரசுக்கு வந்து தேவையில்லாத செலவினம் தானே. அப்போ வந்து 2 தொகுதியில விஜய் அண்ணன் ஜெயிப்பாருங்கிற வரைக்கும் உனக்கே நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி நீ கேட்கிற. சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்களேன். சித்தாந்தம், கொள்கை தெளிவு, அதே போல அரசியல் அறிவு, அரசியல் ஞானம், அரசியல் அனுபவத்தோட பேசக்கூடிய இந்த பழந்தின்னு கொட்டப்பட்ட கட்சிகளுக்கு வந்து தன்னோட சித்தாந்தம், கொள்கை, கோட்பாட்டு மேல நம்பிக்கை இருந்திருந்தா அவங்க மத்தவங்கள கவனிச்சு அங்க டிஸ்டர்ப் ஆகாம அவங்க மக்களை நோக்கி மட்டும் செய்யக்கூடிய அரசியலை செஞ்சிருப்பாங்க.
இந்த விஷயத்த விஜய் அண்ணன் பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்த ஸ்டாலின் அவர்கள் கூட கரெக்ட்டா செஞ்சிருக்காரு. ஸ்டாலின் ஐயா அவர்கள நம்ம வந்து ஈஸியா எடை போட்டுற முடியாது. அவரும் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரச்சாரம் முடியிற வரைக்குமே அவரு எவ்வளவோ அவரு கண்ட்ரோல் பண்ணி, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி இவர பத்தியே வந்து இப்போ அவரு ஆனா கடைசி வரைக்குமே அவரு வந்து விஜயனோட பேரையோ, தமிழக வெற்றி கழகத்தையோ அவரு குறிப்பிடல. அது ஒண்ணு. ஆனாலும் அவர் கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் அவரு ஆண்ட அந்த ஆட்சியின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவர் சரியா பண்ணாரு, தப்பா பண்ணாரு இதெல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம வந்து அவருடைய அந்த கட்சி சார்ந்த விமர்சனங்களுக்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய கட்சி மக்களுக்கு நடுவுல நல்லா இருக்கு. நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு அவரோட வழியில போனாரு. ஆனா கடைசியில அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம மக்கள் எல்லாமே விஜய் அண்ணன் பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் கடைசியில சொல்லியும் சொல்லாம இன்டைரக்டா வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ எடப்பாடியார் அவர்களும் அப்படிதான் ஒரு சில இடங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஒரு பெரிய அளவுல கிடையாது. இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விமர்சனம் பண்றன்ற பேர்ல தன்னுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்த மறந்துட்டு, தமிழக வெற்றி கழகத்த மட்டுமே வந்து வச்சு செய்யணும், அடிக்கணும் அப்படின்னு நெனச்சு, இந்த எலக்ஷன கண்டக்ட் பண்ண ஒரே தற்குறி கட்சியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். நாம் தமிழர் கட்சிய நானே ஆதரிக்கிறேன்டா. நானே உங்கள பெருமையா நெனச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நான் எலக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்பவே பெருமையா நெனச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப ஒரு உயர்வான இடத்துல வச்சிருந்தேன். ஆனா, நான் வந்து தமிழக வெற்றி கழகத்த ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதுனால உண்மையாவே வந்து இது நாம் தமிழர் கட்சிய நான் வந்து குறைச்சு எடை போட்டுறல. உங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, தெளிவு எல்லாமே இருக்கு. இல்லன்னு சொல்லல. பட் நீங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாம புதுசா வர கட்சிய வந்து நீங்க நினைக்கணும். எப்பா ஒரே ஒரு விஷயம் தான். நீ எந்த வே ஆஃப் டெக்னிக்ல நீ வந்து பிரச்சாரம் பண்ணாலும், அதனுடைய நோக்கம் என்ன? அது போய் மக்கள சென்றடையணும் அவ்வளவுதான். நீங்க குடுக்குற கருத்துக்கள், நீங்க வைக்கிற கோட்பாடுகளின் அடிப்படையில மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு தான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. அத நோக்கி நீங்க போங்க. நீ இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து இப்ப சாட்டை துரைமுருகன், இப்போ வந்து இடும்பவனம் கார்த்தி, இப்ப சீமான் அண்ணனே கூட வச்சுக்கங்க. இப்ப எல்லாருமே வந்து ஆ அப்புறம் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியில எம்எல்ஏ வேட்பாளரா நிக்கக்கூடியவங்கலாம் ஒரு சிலர் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அண்ணனையும் வந்து தரக்குறைவாவோ, இல்ல வந்து அவருக்கு அரசியல் தெரியல. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அரசியல் தெரியும்ல? உங்கள நோக்கி இருக்கிற உங்களுடைய தொண்டர்களுக்கு அரசியல் தெரியும்ல? மக்களுக்கு அதோட புரிதல் ஏற்படுத்துறதுக்கான அறிவும், ஞானமும் உங்களுக்கு இருக்குல்ல? நீங்க அவர பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையேடா! சரி அப்படின்னாலும் நீங்க வந்து விமர்சனம் பண்ணாலும், ரொம்ப டீப்பா இறங்கி, நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம். இதே அப்படியே இந்த பக்கம் வாங்க. விஜய் அண்ணன் யாரையாவது சட்டை பண்ணாப்லயா? யாரையாவது அதாவது நாம் தமிழர் கட்சிய கண்டுக்கல. மத்த இதர ஜாதி கட்சிகள், சிறுபான்மையின கட்சிகள கண்டுக்கல. ஏங்க அதிமுக வேரூன்றி தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா அம்மா எப்படிப்பட்ட ஆட்சி குடுத்தாங்க? எப்படிப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. அதிமுகவே அவர் கண்டுக்கல. அவரோட டார்கெட் என்ன? மக்களுக்கு நான் ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைக்கிறேன். இப்ப அத ஜெயிச்சு வந்து ஆளுங்கட்சியா வந்தா தான் செய்ய முடியும். இப்போதைக்கு ஆளுங்கட்சி யாரு? திமுக. திமுகவுடைய ஆட்சி நல்லா இருந்துச்சா? நல்லா இல்ல. திமுக ஆட்சியில என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து, போதை வஸ்துக்களுடைய புழக்கத்திலிருந்து, அ எ குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாதது, போக்சோ கேஸஸ் அதிகமா வந்தது. இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, ஆளுங்கட்சிய ரிமூவ் பண்ணிட்டா தான் நம்ம வர முடியுங்கிற அரசியல் தெளிவும், ஆளுங்கட்சி மேல இருக்கிற தவறுகள சுட்டிக்காட்டுறது தான் ஒரு சரியான எதிர்க்கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த அரசியல் அறிவு ஞானத்தோட விஜய் அண்ணன் இந்த எலக்ஷனை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, கிளியர் மைண்ட் செட். ஏங்க இந்த மனுஷன் கம்ப்ளீட் பொலிட்டிஷியன். நான் இந்த வீடியோ பதிவு மூலமா நான் சொல்றேன். இவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல. இவருக்கு பின்னாடி வந்த கூட்டம், தொண்டர்கள் என்னைக்குமே அவர விட்டு நாங்க விலக மாட்டோம். இப்போ நான் சொல்றேன். இந்த வீடியோ பதிவு மூலமா நான் சொல்றேன். 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் அவர் எத்தனை எலக்ஷன்ல அவரு இருந்து இந்த கட்சிய வழிநடத்தி கொண்டு போனாலும், அவரை நோக்கி நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு வந்த தொண்டர்கள், ஆதரவாளர்கள், குழந்தைகள், பெண்கள், தங்கைகள், அக்காக்கள், அண்ணன்கள் யாரும் வேற எந்த கட்சியை நோக்கியும் போமாட்டாங்க. எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா அந்த கட்சியினுடைய பலத்த காட்டணும் அப்படின்னா, தலைமைத்துவம் கரெக்ட்டா இருக்கணும். நம்பிக்கையோட இருக்கணும், எதிர்த்து நிக்கணும். அதுல விஜய் அண்ணன் ரொம்ப கிளியர் கட்டா, எக்ஸாக்ட்டா தெளிவான மைண்ட் செட்ல இருக்காரு. இது வந்து மூத்த பத்திரிகையாளர்களுக்கும், மூத்த அரசியல் விமர்சகர்களுக்கு இது நல்லா தெளிவா தெரியும். நீங்க வந்து அ யூடியூப் சேனல்ஸு, இன்ஸ்டாகிராம், வெப்சைட்ஸ் இதெல்லாம்
கடந்து போய் என்னைக்காவது உங்களுக்கு பத்திரிகையாளர்கள நேரா சந்திக்க, பர்சனலா மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அவங்கள சந்திச்சு, அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? டேய் அரசியல் அறிவு, ஞானமும் இன்னைக்கு 2026ல மக்களுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க தான்டா முதல்ல தற்குறி. மக்களுக்கு தெரியும் எப்படி சூஸ் பண்ணணும்னு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா செய்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி பண்றாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க ஏடிஎம்கே மாத்தி குடுத்துடுறாங்க. ஏடிஎம்கே இல்லன்னா டிஎம்கே மாத்தி விட்டுறாங்க. டிஎம்கே இல்லன்னா ஏடிஎம்கே மாத்தி விட்டுறாங்க. அப்போ வந்து 2 கட்சியுமே இப்ப இந்த 5 ஆண்டு நீங்க நல்லா பண்ணீங்க. அடுத்த 5 ஆண்டு அவங்க நல்லா பண்ணாங்க. அப்படி அர்த்தமா? அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, டெமோக்ரஸிய வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஆட்சிய பார்த்தாச்சா அடுத்தது இவங்க. சரி இவங்கள்த பார்த்தாச்சா, சரி இப்ப இவங்களுக்கு சான்ஸ் குடுப்போம். மக்கள் உங்களுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க. இங்க யாரு நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கல. நீங்க பண்ற பிரச்சாரம், நீங்க பண்ற அந்த விழிப்புணர்வு, நீங்க பண்ற டிபேட்ஸ் இத வச்சு மக்கள் வந்து டிசைட் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இந்த விஷயத்துல தான் தமிழ் மக்கள் மிக தெளிவானவர்கள். தமிழக மக்கள் மிக, மிக, மிக அரசியல் ஞானம், அறிவும், தெளிவும் கொண்டவர்கள். அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. தே டோன்ட் நோ அது அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அவ்வளவுதான். அந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்த ரீதியா எந்த கட்சி எனக்கு பிடிக்கும், எந்த கட்சி எந்த கட்சியினுடைய ஆட்சியில நான் எப்படி பயனடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி படித்தவர்கள், படிக்காதவர்கள் அப்படின்ற கேட்டகரியில பிரிக்கும்போது அரசியல் அறிவு, ஞானம் இப்ப வந்து படிச்சவங்க, படிக்காதவங்கன்னு பார்த்தாலும் அரசியல் அறிவு, ஞானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்காது. சொல்ல தெரியாது. இருந்தாலும் சொல்ல தெரியாது. அரசியல்ங்கிறது என்ன? வாழ்வியல் முறை. அவ்வளவுதான். இத வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பட் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா, நீங்க கம்ப்ளீட்டா ஒரு கட்சி ஜெயிச்சு வரும்போது, அந்த 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி, அந்த கட்சியினுடைய ஆட்சியில தான் மக்கள் வாழ்றாங்க. சரியா? ஸோ டெஃபினட்டா சின்ன சின்ன பொருட்கள் அவங்க வாங்குறதுலேருந்து, அவங்க அந்த 5 ஆண்டுகள் வாழ்றதுல அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி இருக்கணுமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இந்த அரசியல் அறிவு கூட இல்லாத நீங்க எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு எலக்ஷனே முடிஞ்சு போச்சு. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அது எந்த கட்சி வருதோ, தமிழக வெற்றி கழகம் வருதோ, திமுக வருதோ, அதிமுக வருதோ, நாம் தமிழர் வருதோ. பொதுவா உங்களோட இதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஆனா, முடிஞ்ச எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு டிபேட் வைக்கிறாங்க அப்படின்னா, அதுல எப்படி பேசணும்ன்ற அரசியல் அறிவு கூட இல்லாம பேசுற நீங்க, மக்கள பார்த்து தற்குறின்னு சொல்றீங்க. இது எங்க போய் முடிய போதோ? எப்பா ஆல்ரெடி எலக்ஷன் முடிஞ்சிடுச்சு தம்பிங்களா, ஆ பெரியோர்களே, மூத்த அரசியல்வாதிகளே, எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்ல வந்து மக்கள் யாருக்கு வாய்ப்பு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிரும். அதுவரைக்கும் நீங்க வைக்கிற டிபேட்ஸ வந்து ஞானத்தோடும், அறிவோடும், தெளிவோடும் வைங்க. சரிங்களா? ரொம்ப அதாவது உண்மையா சொல்றேன்ப்பா. இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணனுக்கு அரசியல் அறிவும், ஞானமும் 100% இருக்கு. அவருக்கு பாலிடிக்ஸ் தெரிஞ்சதால தான் அவருடைய கேரக்டர் சைலன்ட். பட் சைலன்ட்டா அவர் செய்ய வேண்டியத செஞ்சுட்டாப்ல. அவர் வந்து என்ன நெனச்சாரு, என்ன இம்பாக்ட்ட குடுக்கணும்னு நெனச்சாரோ, தமிழக இந்த தேர்தல் களத்துல பக்காவா எடுத்து வச்சு ஸ்கெட்ச் போட்டு முடிச்சுட்டாப்ல. நீங்க சொல்லிக்கலாங்க. அ குற்ற வழக்குகள் இருக்கிறவங்கள தூக்கி நீங்க நாமினேஷன் பண்ண வச்சீங்க. அது பண்ணீங்க, இத பண்ணீங்க. தமிழக வெற்றி கழகம் விமர்சனத்தாலேயே வந்தது, விமர்சனத்திலே வளர்ந்தது, விமர்சனத்தாலேயே அங்கீகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்ம. விஜய் நீங்கலாம் பேசி அரசியல் பண்றீங்க. விஜய் அண்ணன் பேசாம உங்கள பேச வச்சு அரசியல் பண்றாரு. அவ்வளவுதான் சிம்பிள். அடுத்த வீடியோல சந்திப்போமா? நன்றி.